கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. இப்போது ராசிநாதன் உங்களுக்கு 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவர் 12 இது ஒரு சுற்றி வர போகிறார். இருந்தாலும் வார பலனை நம்ம சொல்ல போகிறோம். இந்த ராசிநாதன் ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கார், சூப்பராக இருக்கார். 3ஆம் இடம், அப்புறம் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். இப்படி சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சூரியன் இருக்கார் பாருங்கள். அரசு சார்ந்த விஷயங்கள், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், லோன் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயம். சீக்கிரம் போய் காரியத்தை முடிச்சுட்டு வருவீங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் பொற்காலம், அரசாங்கத்தால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2இல் கேது இருப்பதால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மற்றபடி ஒன்றும் குறையில்லை. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் 5க்கும் 10க்கும் உடையவர். 3இல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, மற்றபடி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், செக்யூரிட்டிஸ், யூனிஃபார்ம் போட்ட ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதாகவே அமையும். எந்த குறையும் கிடையாதுங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண அற்புதமான காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 8இல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பது வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை, அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொல்லலாம். 9இல் சனி பகவான் அவர் வக்ரகதியில் இருக்கார். அப்போ 8இல் இருந்தால் அஷ்டமத்து சனியினுடைய பலனை தரும். அதனால் கொஞ்சம் சனி பகவான் மைனஸ் தான் கொடுப்பார். அஷ்டமத்து சனி பலனை தருவார். சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். 12இல் சுக்கிரன், குரு, புதன், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையால் செலவினங்கள், வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி சொத்து உங்களுக்கு கடன் சுமை அதாவது இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலையே அந்த காசு பணத்தை போட்டு இன்னும் தொழிலை விரிவாக்கம் பண்ணிங்க. மற்றபடி இந்த வாரம் ஓரளவு